50 லட்சம் ரூபா எப்படி 7 லட்சம் ரூபாய்க்காக ஒரு உயிர் போயிடுச்சு. 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைக்காக 50 லட்சம் தரோம், கொஞ்சம் இதை அப்படியே விட்டுறலான்ற மாதிரி பேசியதாக நமக்கு செய்திகள் கேள்விப்படுறோம். திமுக கொடியை வச்சுக்கிட்டு நேராக அந்த குடும்பத்தினரை கூட்டு போயிட்டு ஒரு திருமண மண்டபத்தில் வைத்து அவன் மட்டும் இல்லை, அந்த தனியாக பண்ணாலும் பரவாயில்ல, அந்த பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடியது, அதாவது மானாமதுரையுடைய டிஎஸ்பி, இன்னும் 2 கட்சி உறுப்பினர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து 50 லட்சம் ரூபாய் நாங்கள் தருகிறோம் என்று அந்த குடும்பத்தை உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் மிரட்டி இருக்கிறார். அதாவது சுற்று மற்றும் யாராவது பார்ப்பாங்களோ அப்படின்ற அந்த எதுவுமே இல்லாமல் தைரியமாக பண்ணுறாங்க. நாங்கள் இப்படித்தான் செய்வோம்னு செய்யுதுங்க காவல்துறை. புகார் கொடுத்தவங்களே ஒரு வீடியோ போடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் புகாரை கொண்டு வந்து கொடுத்துட்டேன், நகையை காணும்னு புகாரை கொடுத்துட்டேன், புகார் கொடுத்ததுக்கப்புறம் இதை சிஎஸ்ஆரே கொடுக்கல, ஏதோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய தொடர்பில் இருந்த காரணத்தினால இந்த புகார்தாரர்கள் அங்கேருந்து கால் வந்ததுனால, ஃபோன் வந்ததுனால இவர்கள் இதை செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த அரசாங்கம் முக்கியமான சொல்கிறேன், காவல்துறை எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கே ஒரு புரிதல் இல்லை, முதலமைச்சருக்கே புரிதல் இல்லை, முதலமைச்சருக்கு எதுவும் தெரியவில்லை அப்படின்றதான் இது காட்டுது, வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறார். அது விஷயம் வந்தோடனே நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்துட்டோம். நடவடிக்கை எடுத்துட்டோம். என்ன நடவடிக்கை, என்ன பிடிங்கின நீ நடவடிக்கை எடுத்து? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க நான் எல்லாருமே நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு விவகாரம், ஒரு கொடூரமான ஒரு லாக்அப் மரணம். அது சம்பந்தமாக இன்னைக்கு நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிற கருத்துக்கள், நீதிபதி கொடுத்திருக்கிற உத்தரவுகள் எல்லாமே மிக கடுமையாக, ஏன்னா அந்த வீடியோவே அவர் பார்த்திருக்காரு, அந்த தாக்கப்பட்ட வீடியோவை பார்த்திருக்காரு, சமூக ஊடகங்கள்லயும் வைரலா பரவிட்டு வருது. இதை தொடர்ந்து இதுக்கு திமுக எப்படிலாம் டிஃபெண்ட் பண்றாங்க, ஒரு விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு என்ன மாதிரிலாம் பேசுறாங்க, இன்னும் அதிமுக இதுல ஒழுங்கா அரசியல் பண்ணலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, இப்படிலாம் பேசுறவங்க இருக்காங்க இல்லையா. இது எல்லாம் சம்பந்தமாக நம்முடைய மரியாதைக்குரிய நண்பர் திரு கிஷோர் கே சாமி அவர்களிடம் நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் திரு கிஷோர். வணக்கம். 9.5 பவுன் நகை திருடு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. 9.5 பவுன் நகையோட மதிப்பு இன்னைக்கு ஒரு 7 லட்சம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதற்காக ஒருத்தர் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ச்மேனை கொண்டு போயிட்டு அடிச்சு பல இடங்கள்ல வச்சு இப்போ கொன்னே போட்டாங்க, அவர் இறந்து போயிட்டாருன்றது தான் செய்தி. அப்படி நடந்ததுக்கு பிறகு அதை பெருசு பண்ணாம இருக்கிறதுக்காக, அதை அப்படியே ஆஃப் பண்றதுக்காக அந்த பகுதியை சார்ந்த திமுகவை சார்ந்தவங்க 50 லட்சம் ரூபா, எப்படி 7 லட்சம் ரூபாய்க்காக ஒரு உயிர் போயிடுச்சு, 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைக்காக 50 லட்சம் தரோம், கொஞ்சம் இதை அப்படியே விட்டுறலான்ற மாதிரி பேசியதாக நமக்கு செய்திகள் கேள்விப்படுறோம். அடுத்ததாக அமைச்சர் பெரிய கருப்பன் போய் பார்த்துருக்காராம், வீட்டில் போயிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஃபோனில் பேசினாராம். பேசும்போது நடந்துருச்சு, பெருசாக எடுத்துக்காதீங்க, உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தருக்கு நாங்கள் கவர்மெண்ட் ஜாப் போட்டு தரோம் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் பேசியதாக அவருடைய சகோதரர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. சரியா போச்சா முதலமைச்சர் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் கொடுப்பது அப்படின்றத உள்ளபடியே நம்ம அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடியவன் திமுக கொடியை வச்சுக்கிட்டு நேராக அந்த குடும்பத்தினரை கூட்டு போயிட்டு ஒரு திருமண மண்டபத்தில் வைத்து அவன் மட்டும் இல்லை, அந்த தனியாக பண்ணாலும் பரவாயில்ல, அந்த பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடியவன் ஒரு டிஎஸ்பி, அதாவது மானாமதுரையுடைய டிஎஸ்பி, இன்னும் 2 கட்சி உறுப்பினர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து 50 லட்சம் ரூபாய் நாங்கள் தருகிறோம் என்று அந்த குடும்பத்தை உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் மிரட்டி இருக்கிறார். இது நிவாரணம் மாதிரி தெரியலீங்களே. நிவாரணம் கிடையாது, இவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள். அப்போ ஒரு பேரூராட்சி தலைவங்கிட்டே 50 லட்ச ரூபா வரைக்கும் புழங்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு இவங்க கொடுத்து போயிருக்காங்கன்றத ஒரு புறம் நம்ம பார்க்கலாம். 2வது, ஒரு டிஎஸ்பிக்கு என்ன வேலை எங்க? சரி, ஒரு டிஎஸ்பி தன்னுடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய தன்னுடைய பக்கத்து மாவட்டமான அந்த சிவகங்கை மாவட்டத்துடைய எஸ்பியை பாதுகாப்பதற்காக இந்த டிஎஸ்பி வந்தார்னு கூட நம்ம எடுத்துப்போம். சரியா, இதெல்லாம் நான் சொல்லலை, இதெல்லாம் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. சரியா, நீதிமன்றம் பதிவு செய்கிறது. இந்த டிஎஸ்பி, இந்த திமுகவுடைய உறுப்பினர்கள், இந்த ரவுடிகள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை மிரட்டி இருக்கிறார்கள், நிர்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றத பதிவு செய்கிறது நீதிமன்றம். அப்படின்னும் பொழுது இப்போ நியாயமாக நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய கேள்வி என்ன, உங்களுக்கு என்னடா அங்கே வேலை? ஒரு சம்பவம் நடந்துருச்சு, காவல்துறையோட அத்துமீறல் நடந்தேறி இருக்கிறது. இந்த காவல்துறையுடைய அத்துமீறல் என்பது இன்று நேற்று நடக்கின்ற விஷயம் கிடையாது, பரவலாக நடந்து வருகின்றதுன்ற குற்றச்சாட்டை எல்லோருமே வைத்துட்டு இருக்கோம். இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் லாக்அப் மரணங்கள்னு எடுத்தீங்கன்னாக்க இது லாக்அப் மரணங்களே கிடையாது, இவை லாக்அப் கொலைகள். இந்த லாக்அப் கொலைகள் 25ன்னு சொல்கிறாங்க, கிடையாது. இந்த லாக்அப் சார்ந்த இந்த கொலைகள் இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட 36 இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம். 36 இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம். சரியா, அப்படி இருக்கும் பொழுது இது தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில்
நீங்கள் வந்து நியாயமாக இதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதுதான் நீதிமன்றம் இன்றைக்கு பதிவு செய்கிறது. எஸ்பியை எப்போ இவங்க இது சஸ்பெண்ட் பண்ணுறாங்க? நீதிமன்றம் கேட்டதுக்கு அப்புறம் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறீங்க. நீதிமன்றம் கேட்கறதுக்கு என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்க? நீதிமன்றம் கேட்கறதுக்கு என்னங்க பிடுங்கிட்டு இருந்தீங்க? ஒரு ஏடிஜிபி அவருடைய சொந்த வாகனத்தில் ஒரு சிறுவனை கடத்தி இருப்பதாக தகவல் பதிவாகிறது. புகாரை வைப்பது யார்? காவல்துறையே வைக்குது. அந்த ஏடிஜிபியை நீங்கள் எப்படி இன்னும் பதவியில் வைத்திருக்கிறீர்கள் என்று உயர்நீதிமன்றம் வந்து நீதிமன்றம் கேட்குற வரைக்கும் எதுவுமே செய்யலை இல்லையே. ஆனால் வந்து திமுக ஆதரவாளர்கள் அல்லது வந்து இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா செந்தில்வேல் அவர்கள் நேற்று ஒரு விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பிரேத பரிசோதனை வரட்டும் நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம், நீங்கள் வேணால் பாருங்கள், அது வெளியே வந்த உடனே கைது நடவடிக்கை இருக்கும். பிரேத பரிசோதனை வந்து பரிசோதனை பண்ணதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? சடங்கு செய்ய போறியா? இல்ல 5 பேரை கைது பண்ணிட்டோம், இப்ப பாருங்க நீதி கிடைச்சிருச்சு. 5 பேர் நீங்க 5 பேர் எப்ப கைது பண்ணீங்க? இந்த விவகாரம் பூதாகரமானதுக்கு அப்புறம் நீதிமன்றம் கேள்வியை கேட்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நீங்க கைது நடவடிக்கை அப்படின்றத நோக்கி போறீங்க. அதாவது நீதிமன்றம் கேள்வி கேட்க போகிறது என்று தெரிந்ததுக்கு அப்புறம். இல்ல சரியா பேட்டர்னா தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. என்ன பேட்டர்னா போயிருக்கு? முதலாவது இந்த விசாரணையே பேட்டர்னா நடக்கலையே. அவங்க அப்படி கேக்குறாங்க. செந்தில்வேல் கேக்குறாங்க. செந்தில்வேலுக்கு தான் நான் சொல்றேன். இப்ப செந்தில்வேல் தூக்கிட்டு போய் நான் 2 அறை விடுறேன். ஏத்துப்பாரா? மஃப்டியில் வந்திருக்கேன் போலீஸ் அப்படின்ட்டு ஒரு 4 பேர் வராங்க. ஆஜானு பாகுவா வராங்க. என்ன மாதிரி விட்டுருங்க. ஆஜானு பாகுவா வராங்க ஒரு 4 பேர். செந்தில் வேலை இழுத்து போட்டு 2 அறை விட்றாங்க. 2 அறை விட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. எதுப்பாரா? இன்னைக்கு உன்னுடைய ஆட்சி இருக்குது அப்படின்றதுனால உனக்கு பாதுகாப்பாக எல்லாம் இருக்கலாம். நாளைக்கு ஆட்சி மாறுதுன்னு வைங்க, வேறு ஆட்சியில் உன்னை இழுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஏற்றுப்பியா? உன் வீட்டில் இருக்கவங்க ஏற்றுப்பாங்களா? உன் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனாக்கா இந்த மாதிரி தான் நியாயப்படுத்துவியா? ஒரு வீட்டில் இழவு விழுந்திருக்கு. ஒரு வீட்டில் ஒருத்தன், அதுவும் என்ன, அந்த ஊர் மக்களே பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. அதாவது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல், அதாவது சுற்று மற்றும் யாராவது பார்ப்பாங்களோ அப்படின்ற அந்த எதுவுமே இல்லாமல் தைரியமாக பண்ணுறாங்க. நாங்கள் இப்படித்தான் செய்வோம்னு செய்யுதுங்க காவல்துறை. அவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த பழம் விற்கிறவன், அங்கே பூ விற்கிறாங்க அந்த அம்மா, இவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. இவங்க கண் முன்னாலேயே டெம்போவில் கூட்டு வராங்க, அந்த கோசாலைக்குள்ளே கூட்டு போகிறாங்க. சரியா? கூட்டு போகும்போது கைத்தாங்களாக கூட்டு போகிறாங்க. யாரை? இந்த அஜித்குமாரை கூட ஒரு 3 பேர் அவங்களையும் கூட்டு போகிறாங்க விசாரிக்கிறதுக்காக. எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் கதவை லாக் பண்ணிட்டாங்கன்றத அந்த அம்மாவே சொல்கிறாங்க, பதிவு பண்ணுறாங்க. அப்போது இத்தனை பேர் பார்வைக்கு முன்னாலேயே நீ இந்த அத்துமீறல் நீ செய்கிறன்னா, ஒரு சம்மன் இல்லை, ஒரு புகார் பதிவு பண்ணல. புகார் கொடுத்தவங்களே ஒரு வீடியோ போடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? நான் புகாரை கொண்டு வந்து கொடுத்துட்டேன், நகையை காணும்னு புகாரை கொடுத்துட்டேன். புகார் கொடுத்ததுக்கப்புறம் இதை சிஎஸ்ஆரே கொடுக்கல. அப்புறம் எப்படிங்க இவ்வளவும் பண்ண முடிஞ்சு? கம்ப்ளைண்ட்டு நான் ஒரு புகார் நடக்கல போல. அதைத்தான் நான் கேட்குறேன். ஒரு புகாரை நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க, ஒரு புகாரை கொண்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு காவல் நிலையத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா சிஎஸ்ஆர் கொடுக்கணும். எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் வருது. முதல் தகவல் அறிக்கைன்றது அதுக்கு அடுத்தது. சரி, வந்துச்சு பாருங்க இன்னைக்கு. அதுதான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் முதல்ல நீ என்ன பண்ணிருக்கணும்? நான் இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டேன் ஓகே அப்படின்ட்டு அந்த சிஎஸ்ஆர்னு ஒன்று கொடுப்பாங்க, ஒரு ரசீது. அந்த ரசீதை கூட கொடுக்கவில்லை என்று அவரே சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அப்போ யாருக்காக இது நடந்தது? ஏதோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய தொடர்பில் இருந்த காரணத்தினால இந்த புகார்தாரர்கள் அங்கேருந்து கால் வந்ததுனால, ஃபோன் வந்ததுனால இவர்கள் இதை செய்ததாக சொல்லப்படுகிறது. சரியா? அதற்கான அத்தனை முகாந்திரங்களும் இருக்குது. இல்லை, நீதிபதி கேட்டிருக்காரு, இது வந்து இந்த 5 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு இது முடிஞ்சு போச்சுன்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க, இதுக்கு மேல இருந்து யார் இது காரணமா இருந்தாங்க அப்படிங்கிறது. அது எஸ்பிஏ முதல்ல நீ எஸ்பிஏ சஸ்பெண்ட் பண்ணலன்னு கேட்கிறாரு நீதியரசர். அந்த கேள்வியை கேட்கிற. அப்ப அது வரைக்கும் நீ ஏன் விட்டு வச்சிருந்த? அந்த வீடியோவை பார்த்துருக்காருங்க, தாக்கப்பட்ட வீடியோ பல இடத்துல எல்லாரும் பார்க்குறோம். ஒரு இடத்துல, அதாவது இது வந்து ஒரு சின்ன ஒரு 100% தான் அந்த வீடியோ லீக் ஆனது. அதை அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு தான் இன்னும் அவருடைய கோபமாகட்டும் அவருடைய கேள்விகளாகட்டும். இல்லைங்க, எல்லா நீதிபதிகளும் இதை தான் கேட்குறாங்க. விசாரணைக்கு அழைத்து செல்லப்படக்கூடியவர்களை, அந்த விசாரணை கைதிகளை உங்களை காவல்துறை சரியாக நடத்தியதா அப்படின்னு கேட்குறாங்க. சரியாக நடத்துகிறாங்களா? சரியாக நடத்துகிறாங்களா? கண்டிப்பாக இல்லை. சரியா? நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ரிமாண்டுக்கு வரக்கூடியவங்களாம் செங்கல்பட்டில் ஒரு 10 நாள் இருந்த சப்ஜெக்டில் 10 நாள் இருந்த பொழுது அதுக்கு அப்புறம் தான் புழலுக்கு மாற்றினாங்க. செங்கல்பட்டில் இருக்கும்போது நைட்டு முழுக்காங்க என்னுடைய அந்த ஜெயில் இருக்குது, செல் இருக்கு இல்லையா, என்னுடைய செல் நேராக என்ட்ரன்ஸ்க்கு நேராக இப்படி பார்க்க முடியும், யாரும் உள்ளே வராங்கன்றதை பார்க்குற மாதிரி இருந்தது. நைட்டு முழுக்க ரிமாண்டு கைதிகள் வருவாங்க, வேறு வேறு சிறையிலிருந்து இங்கே கொண்டு வந்து வைப்பாங்க. அப்போ கோவிட் டைம், நைட்டு முழுக்க அடி சத்தம் கேட்கும். ஆமாம், அங்கேயும் பார்க்க முடியும், அடிக்கிறதே பார்க்க முடியும். நிர்வாணப்படுத்தி அடிப்பாங்க.
போட்டு நைட்டு முழுக்க அடித்து அடுத்த நாள் காலையில் அவனை நவர முடியாது, எல்லாம் உள்காயமாக இருக்கும். காலு கை நவுறாது, முடியாது. அந்த அடி வாங்குவாங்க. சரியா? இது வந்து காவல்துறை இதை நியாயப்படுத்தலாம். இல்லைங்க, வெளிப்படையா வீடியோவே எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா எஃப்ஐஆர் ஏங்க என்ன நீங்க தான் சொல்றாங்கன்னா வெளிப்படையா வீடியோ பார்க்குறாங்கன்றீங்க. அவங்க தான் சொல்றாங்களே, இங்கே தான் இப்படி தான் கூட்டு போனாங்க, இப்படி கூட்டு போயிட்டு கதவை இந்த பக்கம் அந்த பக்கம் லாக் பண்ணிட்டாங்கன்றாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஆனா எஃப்ஐஆர்ல வந்து வலிப்பு வந்துருச்சு, தடுக்கி விழுந்து தப்பிச்சு ஓடும்போது தடுக்கி விழுந்து வலிப்பு வந்து இவருக்கு இவ்வளவு காயம். புரியுதா? இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை தான் எஃப்ஐஆரில் போடுவாங்க. இவங்க எஃப்ஐஆரில் அப்படி போட்டால் அதுலேயே இவங்க மாட்டிக்கிற மாதிரி இருந்தால் அதையும் மாற்றுவாங்க. எஃப்ஐஆரில் வந்ததே தப்புன்னு சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் இருக்குது பாருங்க. சட்டம் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய இடத்துல இருக்கணுமே தவிர்த்து மக்களை பழிவாங்கக்கூடிய இடத்துக்கு வந்து சட்டத்தை பயன்படுத்துவது அப்படின்னு இருக்கக்கூடாது. நியாயமாக சட்டம் உருவாக்கப்பட்டதே இதற்கு தான். சரியா? ஆனால் எதற்காக பயன்படுத்தப்படுது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டப் வேறு பண்ணுறாங்க. அது பார்த்தீங்களா? புரியல. காவல்துறையினருடைய உறவினர்களை கூட்டு வந்து உட்கார வச்சு பார்த்தேன் நானு. எங்கேயாவது இது நடக்கும். குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம கூட அவங்க வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க. இது செட்டப் அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலியில இதை செய்தது முழுக்க முழுக்க திமுகவுடைய பெண் நிறுவனம். சரியா? இந்த மாதிரி இவங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு இது ஒரு தனியா எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி உட்கார விடுவாங்களா? எங்கேயாவது வர முடியுமா? இப்ப நீ யோசிச்சு பாருங்க. ஒரு கொலை குற்றத்தை ஒருவன் செய்திருக்கிறான், அவன் வந்து கொலை குற்றத்தை செஞ்சுட்டான். ஆனால் என்னோடலாம் நேரமே ஸ்பெண்ட் பண்ணாமல் உழைச்சி அவன் இருந்திருக்கான். அவன் வந்து குற்றத்தை செஞ்சுட்டான்றதுனால நீ வந்து அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறியான்னு வந்து யாராவது போராடி பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி அவங்க போராட்டத்திலே யாரும் இன்னொரு வார்த்தையை விட்டாங்க, கவனிச்சிங்களா? இதுக்கு அதாவது இவங்களுக்கு எதிராக அவங்களே பேசிட்டாங்க பார்த்தீங்களா? அதாவது யாரோ கொடுத்த உத்தரவுல தாங்க அவங்க பண்ணிருக்காங்க. ஆமா, அது உண்மைதானே? அதுதான் சொல்லியிருக்காரு. அது உண்மைதானே? அப்போ இதை எப்படிங்க அனுமதிக்கிறீங்க? இவங்க காவல்துறையோட உறவினர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து தவறான ஒரு முன்னோடியை நீங்கள் ஏற்படுத்துறீங்க. சரியா? எத்தனை என்கவுண்டர் மரணங்கள் நடந்திருக்கு இந்த ஆட்சியில்? கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட இறப்புகள். சரியா? கஸ்டடியில் நான் சொல்கிறது வந்து ஜுடிஷியல் கஸ்டடியே வச்சுக்கோங்க, ஜெயிலில் சிறையில் அப்படின்னு வச்சா கூட அதுவும் சந்தேகத்திற்குரிய மரணங்கள் தான். சரியா? இப்படி இது நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் கேள்வி கேட்கறதுக்கு முன்னால் காவல்துறையோட உறவினரை கூட்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா அப்புறம் நீதி பரிபாலனம் எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? நான் சொல்கிறேன்ல, திமுக தவறான முன்மாதிரியை எல்லா இடத்துலையும் ஏற்படுத்தும்னு. இதுவும் ஒன்று. என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக ஆதரவு ஐடிவிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா 24லாம் இல்லைங்க, அப்பட்டமாக போய் சொல்கிறீங்க. அந்த நம்பரு 4 நடந்திருக்குதுங்க. 4 தான். ஏங்க, சென்னை மாநகர ஆணையருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே கடந்த ஒரு ஆண்டில் 4 என்கவுண்டர் மரணங்கள். ஒரு வருஷத்துல மட்டும் சென்னைக்குள்ள மட்டும் 4 என்கவுண்டர் மரணங்கள். இதை தவிர்த்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் திருப்பி சொல்கிறேன், 36 மரணங்கள் நடந்திருக்கு. லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. லாக்அப் சார்ந்த மரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 36. எதுன இதில் நீங்கள் 2011லேருந்து 2024 வரைக்கும் எடுத்தீங்கன்னாக்க 500 மரணங்கள். அதாவது 14 வருஷத்துல இல்லையா? 14 வருஷத்துல அதில் கடந்த 2 ஆண்டுகளை மட்டும் 118. அதுல 25 விழுக்காட்டுக்கு மேல ஒரே வருஷத்துல 2 ஆண்டுகள்ல மட்டும் நடந்திருக்கு. அப்படின்னும் போது நீங்க கேள்வி கேட்கணுமா, கேட்கக்கூடாதா? ஏன் இது பிரச்சனையாகுது தெரியுமா? எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல அதிமுக திமுக சார்பில் வாதம் வைக்கப்படுது. எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு திமுக தரப்புல வாதம் வைக்கிறாங்க. சரியா? வெளியில அரசியல் பிரமுகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், பார்வையாளர்கள் என்று சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிகள் அரசியலே செய்யல. ஏன் செய்யல? ஏன் இதை வச்சு என்னங்க அரசியல் செய்வீங்க? இல்ல, என்கிட்ட கூட கேட்டாங்க, என்ன அசிங்கம் இது? இதை வச்சு எப்படி அரசியல் செய்வீங்க? ஒரு இழவு வீட்டுல அரசியல் செய்வீங்களா? என்கிட்ட கூட கேட்டாங்க, ஏங்க இந்நேரம் இபிஎஸ் போய் அங்க உட்காந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களை பக்கத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து போட்டோ ஷூட் எடுக்கணுமா? இதான் நீங்க எதிர்பார்க்கறீங்களா அரசியல்? இது அவ்வளவு கேவலம். எவ்வளவு அதுதான் பண்ணாங்க. நேத்திக்கு அண்ணா திமுகவில் இருந்து அங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அண்ணா திமுக ஆளுங்கெல்லாம் போய் உட்கார்ந்ததுனாலதான் திமுக ஆளுங்க விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இல்லைன்னா அவங்க தான் மிரட்டினாங்க. எதுக்கு? மார்ச் வரைக்கும் இந்த குடும்பத்தினர் எங்களுடைய கொடி பூர்த்திக்காரரை தான் கூட்டு போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. சரியா? அதை விரட்டி அடித்து தான் அங்கே அதிமுக போய் உட்காந்துருக்காங்க. களத்தில் அதிமுக இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, நீதிமன்றத்தில் இன்னைக்கு காலையில் போய் இந்த வழக்கை வந்து கொண்டு போய் அந்த விவகாரத்தை கொண்டு போய் நீதிமன்றத்தின் பார்வையில் வைக்கிறார்கள். பார்வையில் வைத்ததுக்கு அப்புறம் தான் தானாக முன் வந்து நீதிமன்றம் எடுக்குது, சுயமன்றம் எடுக்குது. இன்னைக்கு நம்ம நீதிபதி இப்படி சொன்னாரு, உயர்நீதிமன்றம் இப்படி உத்தரவு போட்டுச்சுன்னு பாக்குற அத்தனை செய்திகளுக்கு பின்னாடி அதிமுக இருந்திருக்கு. அதிமுக தான் முன்னாடி போய் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. நீதி பரிபாலனம் உடனடியாக நடக்க வேண்டும் அப்படின்றது தானங்க ஒரு நியாயமான ஒரு தீர்வை கொண்டு போகும். இது வந்து பொலிட்டிக்கலி வேணா லாபமா போயிருக்கும். போய் உட்காந்து திமுக செய்யல, திமுக செஞ்ச மாதிரி நீ ஏன் செய்யல? திமுக எல்லாத்துக்கும் எல்லா கேவலத்துக்கும் முன்னோடிங்க. நீங்க பண்ணிருக்காங்க பாருங்க. காவல்துறையினோட உறவினரை கொண்டு வந்து உட்கார வச்சு
இது காவல்துறையோட அனுமதி இல்லாமல் நடக்குமா? எங்கேயாவது இது நடக்குமா? கொலை குற்றம் சாட்டப்பட்ட அதுவும் என்ன பகிரங்கமாக நேரடி சாட்சிகளை வைத்துக்கொண்டே, வேற எதுவுமே வேணாங்க, பொதுமக்களுக்கு கண் முன்னாலேயே இந்த கொலை நடந்திருக்கு. இதுக்கு நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டியது கிடையாது. கடை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, கைத்தாங்களாக கூப்பிட்டு போகிறாங்க, உள்ளே போய் ஐயோ அம்மான்னு கத்துறான். யார் கத்தினாங்க? காவல்துறை இருந்து கத்தினாங்களா? அடித்த வீடியோ வெளியில் வருது. இவ்வளவும் செஞ்சதுக்கப்புறமும் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு கும்பலை கொண்டு வந்து நீ உட்கார வச்சு வந்து போராட்டம் பண்ண வைக்கிறேன்னா, இது அரசாங்கமுடைய துணை இல்லாமல் வேறு யாருங்க பண்ணியிருக்க முடியும்? மக்கள் இதை எப்படிங்க பார்ப்பாங்க? இது ஒரு அரசியலாங்க இது? எதில் தான் அரசியல் பண்ணணும்னு விவசாயம் இல்லையா? இதில் மற்றவங்கள பார்த்து நீங்கள் அரசியல் பண்ணாலும் என்ன அரசியல் பண்ணணும்? நீதிமன்றத்தை கொண்டு போயாச்சு, நீதிமன்றம் உடனடியாக கேள்வி கேட்டிருக்கு, அதன் அடிப்படையில் எஸ்பி வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த குடும்பத்திற்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற முடிவு எடுத்திருக்காங்க. இத்தனையும் செஞ்சுட்டு இதை ஏன் வைத்து நீங்கள் அரசியல் செய்யவில்லைன்னா என்ன அரசியல் செய்யணும்? இதில் என்ன கேவல பிழப்பு இது? நம்ம எந்த இடத்துல வந்து நிற்கிறோம் பாருங்க. இல்ல உதயநிதி அவர்கள் வந்து மேடையில் கண்ணீர்லாம் விட்டார்ல அனிதா மரணத்தை, அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க பண்ணுங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் அனிதா அவர்கள் மறைந்து 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த அந்த பெண் இறந்து போய் 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் மேடையில் கண்ணீர் விடுற மாதிரி நாடகம் ஆடுறதெல்லாம் நம்ம ஆடணுமா? இது அசிங்கம் இல்லையா? இந்த அரசியலை அதிமுக இல்லை எந்த கட்சி செய்தாலும் நான் வரவேற்க மாட்டேன். என் குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் ஒரு கட்சிக்காரன் வந்து இதில் அரசியல் படுத்துவான் என்றால் அவனை நான் செருப்பால் அடிப்பேன். எந்த இடத்துல தொட்டா நிவாரணமும் நீதியும் கிடைக்குமோ அதை செஞ்சிருக்காங்க. செய்யலைன்னா நீ கேளு, ஏன் நீ செய்யலைன்னு கேளு. காலையிலேயே போய் மதுரை சிறப்பு அந்த உயர்நீதிமன்றத்துடைய கிளையில போயிட்டு இது சம்பந்தப்பட்டு அவங்க உடனே கவன ஈர்ப்பு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க தானாக முன் வந்து வழக்கை எடுத்திருக்காங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? புரியுது. இது அடுத்த கட்டமா எதை நோக்கி போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த அரசாங்கம் முக்கியமாக நான் சொல்கிறேன், காவல்துறை எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கே ஒரு புரிதல் இல்லை. முதலமைச்சருக்கே புரிதல் இல்லை. முதலமைச்சருக்கு எதுவும் தெரியவில்லை அப்படின்றதான் இது காட்டுது. வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறாரு. அது விஷயம் வந்தோடனே நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்துட்டோம். நாங்கள் நடவடிக்கை எடுத்துருப்போம். என்ன நடவடிக்கை? என்ன பிடிங்கின நீ நடவடிக்கை எடுத்து? 36 மரணங்கள் நடந்திருக்கு, லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. பொய் சொல்கிற, சட்டமன்றத்தில் வந்து இயற்கை மரணம் தான் கதை விடுற. எஃப்ஐஆரில் நாங்கள் இது பிரச்சனையாக்காமல் இருந்திருந்தோம்னாக்க, இது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருள் ஆகாமல் இருந்திருந்தால் யோசிச்சு பாருங்க, இவங்க எஃப்ஐஆரில் வலிப்பு வந்து இறந்து போனார் அப்படின்னு தான் அது முடிஞ்சிருக்கும். கேஸே முடிஞ்சிருக்கும். வலிப்பு ஏன் வந்தது? 32 இடங்கள்ல, நேற்று கூட நம்ம பார்த்தோம் 18 இடங்கள்ல, இன்னைக்கு பார்த்தோம்னா 32 இடங்கள்ல அவருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. நீதிபதி சொல்லும் போது 44 காயங்கள்னு சொன்னதாக நீங்க நான் ஊடக அந்த காயம் ஏற்பட்டிருக்கு. தலையில காயம் விட்டா வலிப்பு வருங்க. நீ அடிக்கிற அடியில் தலையில அடிப்பட்டா வலிப்பு வராமல் என்ன ஆகும்? அவர் வந்து உடஞ்சி அந்த மஜிஸ்ட்ரேட் போறாரு, போய் பார்க்குறாரு, மேற்பார்வை. இதெல்லாம் அந்த செந்தில்வேல் மடை எனக்கு தெரியாதா? அயோக்கிய ராஸ்கல், டிவியில் வந்து என்னென்னாலும் பேசுவியா? அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இதெல்லாம் பைப்பெல்லாம் உடஞ்சி போய் ரத்தம் சோர்ந்து இருக்குங்க. அதிலெல்லாம் ரத்தம் தோய்ந்திருக்கு. அதில் இல்லை ஒரு மணிப்பூர் நிகழ்வு அது சொல்கிறாங்க. அது கூட கூட்டு போய் விசாரணையில் அடி வாங்கிய அந்த ஆள் சொல்கிறான், என் எதிரியே தண்ணி கேட்டதுன்னா அது மிளகாப்பொடி கொட்டுறாங்க வாயில், 3 முறை 4 முறை கொட்டுறாங்க அப்படின்றான். எவ்வளோ மனிதாபிமானமற்ற செயல் இது! இதான் நியாயப்படுத்துகிறான் இவன் வாயில் ஒரு கரண்டி மிளகாப்பொடி கொட்டினா எனக்கு தெரியும். உனக்கு வந்தால்தான் வலியும் வேதனையும் தெரியும். மற்றவங்கள பார்த்து என்னன்னா ஏளனமாக பேசுவியா? இல்லை, கரெக்டாக செயல்படுறோம், நாங்கள் கண்டிக்கிறோம். என்ன செயல்படுற நீ? என்ன அசிங்கமாக பேசிடுவேன்? நீ என்ன கருணாநிதி நீ செயல்பட்ட? என்ன செயல்பட்ட நீ? செயல்பாடுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? அடுத்த கட்ட நகர்வுகள் இது சம்பந்தமாக அந்த நீதி எப்படி கிடைக்கும்? நீ இது உயர் அதிகாரிகள் யார்? இது நீதிமன்றத்தின் பார்வைக்கு கொண்டு வந்தே தீர வேண்டும். சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஏன் இது சாத்தான்குளம் மரணம், அந்த லாக்அப் கொலை, அதுவும் கொலை தான். சாத்தான்குளம் இரட்டை கொலை நடந்த பொழுது கூட உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு அன்றைய முதலமைச்சர் ஆணையை பிறப்பித்தார். ஏன் நீ பிறப்பிக்க மாட்டேங்கிற? ஏன் சிபிசிஐடிங்கிற? இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆட்சேபனைலாம் மாற்றி விடு. ஏன் செய்ய மாட்டேங்கிற? தொடர்ந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இது எதை நோக்கி போகுது. அந்த குடும்பத்திற்கு ஒரு நீதி, இறந்தவருக்கான குடும்பத்திற்கு நீதி நீ வழங்கினாலும் சமுதாயத்திற்கு நீ நீதி வழங்க வேண்டும் என்றால் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் முதல்ல வந்து ஒழுங்காக பேசணும். சும்மா போகிற போக்கில் கருத்து தெரிவிச்சு போகிறேன்ட்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோமே இன்னும் போகிறதெல்லாம் அந்த கதையை பதவி விலக வேண்டும்ன்ற மாதிரி நிறைய குரல்கள் சமூக. அந்த ஆள் ஏன் பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்காப்புலன்றதான் எல்லாருடைய கேள்வி. நீ 8 மாதம் தான் போய் தொலையட்டும் சனியை அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க.
ரொம்ப கடுமையான வார்த்தைகள். கடுமையான வார்த்தைகள் தான். சனி பகவான் என்னை மன்னிக்க வேண்டும். உங்களுடைய நேரத்தை இவ்வளவு நேரம் செலவிட்டதுக்கு மிக்க நன்றி.